ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மையை வலுப்படுத்தக்கூடியதில் அதிகரிக்கக்கூடியதில் அல்லது துவண்டு போய் இருக்கக்கூடிய ஆண்குறியை சரியான ஒரு பக்குவப்படுத்தி மீண்டும் அது தனது இயல்பு நிலையில் அடைய வைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இது பன்னெடுங்காலமாக பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா முறையான அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு அதன் பேரில் நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது அதிக நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த பாதிப்புகளும் இதுவரைக்கும் வந்ததாக கிடையாது. முறையாக நீங்கள் அரசு பதிவு பெற்ற மருத்துவர் மூலமாக இதை நீங்கள் இது பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சில பொட்டானிக்கல் நேம் நான் சொல்லியிருந்தேன். அது சிலவங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த தடவை பொட்டானிக்கல் நேமை தவிர்த்து அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறத ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன். அதில் நான் தமிழ் படுத்தி மாற்று ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால் சில தவறான ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அதில் என்ன இருக்குங்கிறத அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி வந்துடுறேன். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் டென்டெக்ஸ் ஃபோர்ட். இது ஏற்கனவே இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அட்வான்ஸாக டென்டெக்ஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு இது ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இதில் இந்த டென்டெக்ஸ் ஃபோர்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஹிமாலயா நிறுவனத்தாரோட ஒரு சிறந்த ஒரு மருந்து பொருள். இது பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு இதை நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை குறைவு, விந்தணுக்களுடைய ரொம்ப குறைவாக இருக்கிறது, ஒலிகோஸ்பெர்மியா விந்தணுக்களே இல்லாமல் இருக்கிறது, அசோஸ்பெர்மியா விந்தணுக்கள் சரியான ஒரு முறையில் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, சில நேரம் பார்த்திங்கன்னா நிறைய விந்தணுக்கள் டெட் செல் மாதிரியே கிடக்கும், அந்த மாதிரியானது இருக்குது. மார்ஃபாலஜிக்கலாக ஒரு அது சரியான முறையில் இல்லாத விந்தணுக்களுக்கு இதை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது, அந்த விரைப்புத்தன்மை ஆண்குறி துவண்டு போய் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, விந்து முந்துதல், ஆண்குறி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேஷண்ட்டுகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்ல ஒரு தீர்வாக இருந்துகிட்ருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு பலனை எதிர்பார்க்குறதுல நியாயம் கிடையாது. கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிறணும். இது மற்ற ஆங்கில மருந்துகள் நீங்கள் போட்டோம் ஒரு அரை மணி நேரத்தில் உள்ளேக்கு போச்சு, 1.5 மணி நேரத்தில் பார்மோகைனெட்டிக் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் 3 மணி நேரத்தில் வெளியேறிடுச்சு அப்படிங்கிறதுல கிடையாது. இது உணவு மாதிரி தான். அது உணவு எப்படி நீங்கள் வேலை செய்யுதோ அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இது பண்ணி கொடுக்க வைக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்டா அன்றைக்கே உங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, ஆம்லேட் சாப்பிட்றீங்க, அது கொஞ்சம் ஒரு விரைப்புத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே இருக்க வைக்கும், லேட்டாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டென்டெக்ஸ் ஃபோர்ட் பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் நேற்று இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒரு பொருளுங்கிற மாதிரி இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய உங்களை ஏமாற்றக்கூடிய பொருள்கள் நிறைய விற்கிது. அதில் தனிப்பட்ட ஒரு இது பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லிடணும். அதனால தான் இது பல ஆண்டுகளாகவே இது இருந்துட்டு இருக்குது. சரி, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். முதல்ல பார்க்கும்போது கஸ்தூரிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அதில் கலந்துருக்காங்க. பவுடராக பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா அஸ்வகந்தா, விருத்ததாரு, கபிக்கச்சம். இந்த கபிக்கச்சம் பார்த்திங்கன்னா பூனைக்காளி, ஒலிகோஸ்பெர்மியாவுக்கு அவ்வளவு அபரிமிதமாக செயல்படக்கூடிய ஒரு பொருள். ப்ரோபைலாட்டிக் ஆக்ஷன் டு ப்ரிவென்ட் த லோ ஸ்பெர்ம் கவுண்ட் ஆர் ஒலிகோஸ்பெர்மியாவுக்கு நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு இது. அதே நேரத்தில் இது பிரெயினில் நம்ம சில ஆக்ஷனை இது பண்ணுறதுனால இந்த முதுமை காலத்தில் வரக்கூடிய சில அல்சைமர் நோய்களுக்கு கூட இந்த கவிக்கச்சு ஒரு சிறந்த ஒரு இடத்த வைக்குது. அதே நேரத்தில் இந்த ஆண் தன்மையை அதிகப்படுத்துறது, விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, இதுகளில் ஒரு நல்ல ஒரு இதாகிட்டு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது அஸ்வகந்தா அதில் இருக்குது. இந்த அஸ்வகந்தா பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா
சுக்கிரலலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடியது. விந்தணுக்களை பெருக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்யுது. அடுத்து இதில் வந்து பார்க்கும்போது இதில் டெஸ்டோஸ்டரான் பூஸ்டராகவும் இயற்கையான பூஸ்டராகவும் இருக்கிறனால வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஆண் தன்மையை வந்து அதிகப்படுத்தி வைக்கும். அடுத்த நேரத்தில் விருத்திரதாரு அப்படி இருக்கிறது. அடுத்து வந்து பார்க்கும்போது சிலாஜித்தை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் அதில் வந்து டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இது டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கக்கூடியது, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது இமயமலையில் இருக்கக்கூடிய இது சொன்னோம்னா அதை தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆண் தன்மையை பெருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து இதாகக்கூடியது. நிறைய ப்ராடக்ட்டுகளையும் கலந்துருக்குது. அதாவது சதாவரி லேகியம் அந்த மாதிரியான இதில் கலந்துருக்குது. அதே மாதிரி இதுலேயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குபிலுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள். அடுத்து வந்து குங்குமம் வந்து பார்த்திங்கனாலே இது வந்து இயற்கையான முறையில் இந்த அப்ரோடைசியாக் எஃபெக்டை கொடுக்குறதுல வந்து ஒரு நல்லது. அந்த காலத்தில் வந்து குங்குமப்பூ பால் போட்டு முதலிரவுக்கு அனுப்பின கதைகள்லாம் இருக்குது. அதையும் நம்ம வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. அடுத்து அகாரப்பா ஒரு மூலிகை. இது வந்து பல நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி சித்த மருத்துவத்திலும் சரி இந்த மாதிரியான வியாதிகளுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது. அடுத்து வந்து பல அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது. இன்றைக்கி வந்து பலவில் வந்து பல தைலம் ஷீரபல தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நர்வின் டானிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? அது வந்து இதில் வந்து முக்கிய இன்க்ரீடியன்ஸாக வந்து கலந்துருக்குது. அடுத்து சால்மலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரிச்சன்னு பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கனாவே இயற்கையாகவே ஒரு ஆண்மை பெருக்கி. இது வந்து பல ஆளுகளுக்கு தெரிகிறது இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆஃப் ஆயிலில் போட்டு சாப்பிட்ட பிறகு விந்து வெளியில் வந்துருச்சு சார் நிறைய பேர் சொல்லுவான். அதுக்கு வந்து முட்டையோட புரோட்டீன் மட்டும் கிடையாது, அந்த புரோட்டீனை செயலாக்கம் பண்ணுறது எது? அது மேலே தூக்குற பெப்பர். அதே மாதிரி தான் இந்த பெப்பருக்கு வந்து ஆண்மையை பெருக்கக்கூடிய இது வந்து அதிகமான ஒரு பவர் இருக்கிறனால வந்து நம்ம அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறணும். உணவுலையும் எடுத்துக்கிறோம். அது இந்த மருந்து வந்து இங்கே இதுலேயும் கலந்துருக்கு. சரி, இதை வந்து எதில் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சதாவரி வந்து ஒரு நேச்சுரல் இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து பூஸ்டராக பண்ணி கொடுக்க வைக்கும். பல அப்படிங்கிற ஏற்கனவே நான் சொன்ன அந்த பொருளோடைய எக்ஸ்ட்ராக்டில் வந்து இது பண்ணுறாங்க. விதாரி. அடுத்து நாகவள்ளி வந்து நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த வச்சு நிறைய வீடியோக்கள் இருக்குது. வெத்தலை சாரை வச்சு இது பண்ணுறது. அது வந்து இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் நம்ம ஆளுங்க இதை வச்சு பில்டப் பண்ணுறது உருட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடியோக்கள் போட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? இது வந்து அதில் கலந்து இருக்கிறது. இதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணுறது. அடுத்து அஸ்வகந்தாவுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து கோக்சுரா வந்து கால்ட்ராப்ஸ்னு சொல்லக்கூடாது, மைனர் கால்ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை டெஸ்டோஸ்டரானை பெருக்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இதில் ஹிமாலயாவில் உள்ள கோக்சுரா கூட நல்ல ஒரு வேலை செய்யும். சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை விட இது வந்து சாஸ்திரிக்கலாக இது வந்து பண்ணப்பட்ட ஒரு ட்ரக்கு. அடுத்து வந்து சீந்தில் கொடி வந்து இன்றைக்கி வந்து பல மூலிகை நோய்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சீந்தில் சூர்ணம், சீந்தில் சர்க்கரை, சீந்தில் மாவு அப்படிங்கிற பேரில் வந்து இது வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து தசமூல கஷாயத்தில் வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. தசமூலம் வந்து பேர் தான் ஒன்று, அதில் வந்து 10 ஹெர்பல் வந்து இருக்குது. பிரிஸ்னி பண்ணி சாலை பண்ணி கண்டகாரி